மாநாடு. அவர் வழிநடுக பார்க்குறாரு. ஒரு இடத்துல உள்ள என் ஃபோட்டோ இல்லை, என்னுடைய பதாகை இல்லை. அப்போ இந்த மாதிரி பார்த்தேன். உடனே நான் ஒரு கத்தி எடுத்துக்கணும் சொல்லி அப்படியே எல்லாத்தையும் நான் கிழிச்சினே போனேன். நீங்களே கிழிச்சிட்டீங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. என்ன மாதிரி ஒரு உணர்வை தருது அவங்களை நீங்க பார்க்கும்போது? இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ அவங்கள பார்க்கறதுக்கும் கட்டி பிடிச்சி அவங்க கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்கணும்னு. வழக்கமாக உங்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு தொடங்கும்? என்ன மாதிரியான பணிகள் அப்படிங்கிறது இருக்கும்? காலையில் 5:30 இல்லை 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். வாரத்தில் 3 நாள் நீச்சல். மருத்துவர் வந்து உள்ள வரணும், திமுகக்குள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாங்க. வாய்ப்பு இருக்குது, இல்லை இல்லை இருக்குது, இல்லை இருக்குது, இருக்குது இல்லை. இருக்கா இல்லையாலே எங்களையும் நாங்களே குழந்தை போயிட்டோம். இப்போ உள்ள நீங்கள் ஒரு மனநிலையில் இருப்பீங்கல்ல, நீங்கள் எவ்வளோ காலகட்டங்களில் இந்த அரசியல் பாதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள அரசியல் சூழல் பாமக கட்சிக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறத பற்றி உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? குழந்தை வளர 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 அது செயல்பாடு சரியாக இருக்கும், சரியாக இல்லாமல் போகும். சரியாக இருக்கும், சரியாக இல்லாமல் போகும். ஸோ அந்த காலம் சரியில்லாத காலகட்டத்தில் தான் மாநாடு. அவர் வழிநடுக பார்க்குறாரு. ஒரு இடத்துல உள்ள என் ஃபோட்டோ இல்லை, என்னுடைய பதாகை இல்லை. அப்போ இந்த மாதிரி பார்த்தேன். உடனே நான் ஒரு கத்தி எடுத்துக்கணும் சொல்லி அப்படியே எல்லாத்தையும் நான் கிழிச்சினே போனேன். நீங்களே கிழிச்சிட்டீங்க. அவர் போடுற மஞ்சள் தூட்டத்துக்கு பின்னாடி நிறைய யூகங்கள் சொல்லுவாங்க. நீங்க போட்டதா கூட அதை சொல்லுவாங்க. இந்த கல்யாண மண்டபத்தில் போடுவாங்க, ஒரு நாட்கள் ராஜா நாட்கள் அதை ஒன்று எடுத்துக்கொண்டு போட்டாங்க. இல்லை உட்காருங்க, ஏன் உட்காருங்க, நீங்கள் முதல்வர் ஆக போகிறீங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் துண்டு அவருக்கு போட்டேன். அதை கடைசி வரைக்கும் மஞ்சள் துண்டே போட்டுருந்தேன். அதுக்கு முன்னாடி அவர் முதல்வர் ஆகிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு போடுற பழக்கம் இல்லை. நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் அதை தொடர்றாரு. என்ன சொல்லி அழைப்பாரு உங்களை? பொதுவாக நம்ம தொண்டர்கள் மற்றவங்களாம் ஐயான்னு சொல்றாங்க, சில பேர் மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஒருத்தவங்க ஐயான்னு சொன்னாரு. அப்படிங்களா? ஆமாம், ஒரு தலைவரானது செயல் தலைவர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு இறக்குறது மாதிரி இருக்கும், டவுட் பண்றது மாதிரி. பொதுக்குழு முடிவே இறுதியான முடிவு. ஐயா சொன்னீங்க இந்த மாதிரி பொதுக்குழு அப்படிங்கிறது தான் சேர்ந்து முடிவு எடுக்கும். அந்த அளவுக்கு ஜனநாயகம் அப்படிங்கிறது கட்சியில் இருக்கு அப்படின்னு. ஆனா வந்து தலைவர் அப்படிங்கிறத நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி அதுல மட்டும் கொஞ்சம் ஒரு பட்சமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கருத்து எப்படி நீங்க சொல்லுங்க, உங்க கருத்தா? இல்ல, அது பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறது. இது நான் உருவாக்கின கட்சி, ஒரே தனி மனிதன் உருவாக்கின கட்சி. வன்னியர் வந்து திரளாக உங்க பின்னாடி கூண்டாங்க, ஒரு பெருந்திரள் மக்கள் கூட்டம் இருந்துச்சு. அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு, அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குல்ல. அந்த கிரெடிட் அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் எடுத்துக்க முடியாது. இப்ப திமுக கூட்டணியில அங்கம் வைக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, பாமக உள்ள வந்துச்சு அப்படின்னா திமுக அவங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் இருந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து வெளியேறுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அந்த கருத்துக்கு எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. மக்கள் நலனுக்காக 2 பேரும் ஒரு அணியில இடம்பெறதுக்காகவோ இல்ல சந்திச்சு பேசுறதுக்காகவோ பார்த்தாரு, போட்டோ எடுத்துனாரு, தம்பி சாப்பிடுமான்னா அவர் ஒரு உயிருக்கு கூட எனக்கு அச்சுறுத்தல் வந்துச்சு, தனித்தல்லாத ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தினாரு. நாடக காதல் அப்படின்ட்டு என்ன வந்து போற இடம்லாம் அது மாதிரி வந்து இந்த சமுதாயத்திலே குற்றம் சாட்டினாரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுல ஒரு சின்ன ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேட்குறேன், உங்க ஓட்டு உங்க வாக்கு என்ன இருக்குமா? இப்படி தாராளமா பப்ளிக்ல இவ்வளவு பேர் பாக்குறதுல கேட்டா எப்படி ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு கேட்கறது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்துல கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் ரீதியாக உச்சரிக்கப்பட்ட பெயர்கள்ல ராமாபுரம், கோபாலபுரம், போயஸ் கார்டன் இந்த பெயர்களை தவிர்த்து விட்டு அரசியல் ரீதியா நம்ம நிறைய பேச முடியாது. ஏன்னா முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது முதலமைச்சர்கள் இல்லம் அமைந்திருக்கிற அந்த பகுதிகளில் அதிகம் எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பதிலடியாக அறிக்கைகள் மூலமாகவும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் கடந்த 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக சென்னையிலிருந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற தைலாபுரம் தோட்டம்
இங்கே இருந்து நிறைய அறிக்கைகள், அதிரடியான அறிவிப்புகள், மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா சா ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு முன்பாக தான் நின்றுட்டு இருக்கோம். அவருடைய ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு அவரு கூட பயணம் பண்ணி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் அப்படிங்கிறது இந்த நேர்காணல் இருக்க போது வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ திண்டிவனத்துல நீங்க அரசியல்வாதி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்க உள்ள மக்களுக்கு வந்து இலவசமா மருத்துவ சிகிச்சை பார்த்த மருத்துவரா பிரபலமா அறியப்பட்டீங்க. தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு பேர் உங்களை தேடி வந்தாங்க இந்த இடத்துக்கு. தைலாபுரத்தை தேர்ந்தெடுக்க என்ன சார் காரணம்? இது மாதிரி இங்க இது மாதிரி வந்து ஒரு நீங்க ஒரு முகாம் அலுவலகம் அமைக்கிறதுக்கோ இங்கே நிரந்தரமா தங்குறதுக்கோ என்ன காரணம் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்க? அது என்ன காரணம்னா, ஒரு நாள் அப்போது வன்னியர் சங்கம் தொடங்கிய போது 80, அதன் பிறகும் கூட்டத்தில் இல்லை ஊர்வலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, திண்டிவனம் திருவிளக்கே, திண்டிவனம் திருவிளக்கே, இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்லாம் கோஷம் போடுவாங்க. இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம், நான் டாக்டராக இருக்கும்போது புதுச்சேரிக்கு போய் சினிமா பார்ப்போம். இந்த பக்கத்தில் நீங்கள் போய் கோயிலும் பார்க்கலாம். அப்படி போனீங்கன்னா காய் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்டைக்காய்ன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அந்த காய் இத்தனை காய்கள்லாம் சொல்லுங்க பார்ப்போம். காயின்னு முடியுது. வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பாகற்காய், வாழைக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், சொல்லுங்க, சுரக்காய், எல்லா காயும் இருக்குது. சொன்னது எல்லாமே சொன்னதோட கூடுதலா இருக்கும் போல. கூடுதலாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். அது எல்லாம் உரம் போடுறதில்ல, பூச்சி மருந்து அடிக்கிறதில்ல. அதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. அது 25 வருஷமாக அந்த காய் இங்கே அதை காயை போட்டு தான் எல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம். ஆரம்பத்துலலாம் அது மாதிரி ஏதாச்சும் வேலைக்கு ஆள் வச்சுப்பீங்களா? நீங்களே இது மாதிரி பயிர் பண்ணுறதா இருக்கட்டும்? ஒரு ஆள் கூட இப்போ நிரந்தரமாக ஒரு ஆள் போடும், அவர் பார்த்துக்குவார். நான் வந்து காலையிலையும் மாலையிலையும் போய் பார்த்து இது செய்யணும், அப்படி பண்ணணும், இது ஏன் அப்படி இருக்குது, ஏன் அப்படி மாத்திரை கூட இருந்து நானும் செய்வேன். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த காய்கறிகள் எல்லாமே இங்கே சொந்தமாக நிலத்தில் விளையிறது மட்டும்தான். ஆமாம், இங்கேருந்து சென்னைக்கு, அங்கே சென்னையில் 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. ஆமாம். அப்புறம் மகன், அவங்க இங்கேருந்து 3 பேருக்கும் காய்கறி கொடுத்து அனுப்போம். அவங்க வரும்போதும் எடுத்து போவாங்க காய்கறி. இன்னும் தொடருது. அதே மாதிரி அரிசி, இங்கே இந்த அரிசி ஆர்கானிக் ஃபார்மிங் அரிசி, உரம் பழக பூச்சி அதை குத்தி அனுப்புவோம், அரிசி அனுப்புவோம் சாப்பாட்டுக்கு. ஏன் வழக்கமாக உங்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு தொடங்கும்? என்ன மாதிரியான பணிகள் அப்படிங்கிறது இருக்கும்? காலையில் 5:30 இல்லை 6 மணிக்கு எழுந்திரிச்சுப்பேன். வாரத்தில் 3 நாள் நீச்சல், அப்புறம் 2 நாள் வாக்கிங், வெளியில் நடைப்பயிற்சி, 1 நாள் விடுமுறை, ஓய்வு, 7 நாள். இந்த நீச்சல் பயிற்சி அப்படிங்கிறது இப்போ அண்மையில் பார்த்தோம், ரொம்ப பேசப்பட்டுச்சு, ரொம்ப வைரல் ஆனிச்சு. இது மாதிரி அது தொடர்ந்து அப்பையிலிருந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் அந்த காலத்தில் பண்ணிப்பா. சின்ன பையனாக இருக்கும்போது 8 வயசு என்னுடைய கிராமத்தில், அந்த 8 வயசு 7 பசங்கள்லாம் ஒரு 10 பேரை சேர்த்துக்குவோம். நாங்கள் ஒரு கிணறு இல்லாமல் அவ்வளோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிணத்துல விளையாடுவோம். நீச்சல் அடிக்கிறதுனா சும்மா நீச்சல் அடிக்கிறது இல்லை, விளையாட்டு. ஓரி பிடிக்கிறது, ஒருத்தனை பிடிக்கிறது, ஒருத்தனை அதுலேயே நிறைய விளையாட்டு இருக்குது, அதெல்லாம் மறந்து போச்சு. அப்படி விளையாடுவோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிணத்துலேயே இருப்போம். ஒன்றெல்லாம் சிவந்து போவோம். ஒவ்வொரு முறையும் இந்த இல்லத்திற்கு உள்ளே வரும்போது, வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரும்போது என்ன மாதிரியான ஒரு நினைவுகளை தாங்கி கொண்டிருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது? வீட்டுக்குள்ளே நுழையும் போது வரும்போதே அந்த மரம் செடி கொடிகளெல்லாம் பார்ப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 1 பங்கு தான், 4 பங்கு 3 பங்கு இல்லை. அதெல்லாம் போயிடுது. நான் அதில் வந்து ஆர்வம் காட்ட முடியல, நேரம் இல்லை. நான் தொடர்கள் நம்ம கட்சிக்காரங்களை பார்க்குறதுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் போனால் ஐயாவை பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்துடுவாங்க. என்கிட்ட என்னை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடையாது கட்சிக்காரர்.
எப்போ வேணாலும் பார்க்கலாம். ம் அந்த கேட்டு திறந்தே இருக்கும். ம் 8:30 மணிக்கு தான் போட்டுருவாங்க. ம் அது வரைக்கும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ம் அது மாதிரி அலைபேசிக்கு அழைத்தாலும் நீங்களே எடுத்து பேசிடுறீங்க. இந்த மாதிரி மற்ற தலைவர்களை பார்க்க முடியாது பக்கத்திலே. அதுக்காக தான் வந்து தலைவலி. யாருனாலும் இது மாதிரி உங்க கூட உரையாடலாம். யாரும் இப்போ அடுத்த கட்டம் உங்களுடைய பணிகள் என்னவையா இருக்கும்? நம்ம மக்கள் இப்போ சந்திச்சுட்டு போயிட்டாங்க, இன்னும் வராங்க. இன்னும் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் வருவாங்க? 200 பேருக்கு மேலே வராங்க. வந்துட்டே இருப்பாங்க. வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு கோவில் மாதிரி. என்னை பார்த்தா அவங்களுக்கு ஒரு உற்சாகம். இந்த ஆங்கிலத்தில் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். அது மாதிரி அவங்கள பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. சாதாரண மகிழ்ச்சி இல்லை, பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா அவங்களாம் கட்சிக்காரன்னு சொல்ல மாட்டேன் நான். பாட்டாளி சொந்தங்கள், பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் ஒரே குடும்பம்ங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் திமுக கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உடன்பிறப்பு. அப்புறம் இன்னொருத்தர் எம்ஜிஆர் என்ன சொல்லுவார், ரத்தத்தின் ரத்தமே. ரத்தத்தின் ரத்தமே. அது மாதிரி நான் பாட்டாளி சொந்தமே அப்படின்னு. என்னுடைய பாணி பாட்டாளி சொந்தங்களே. என் உயிரினும் மேலான, என் உயிரினும் மேலான, என் உயிரை விட மேலான 3 தடவை சொல்லுவேன் பாட்டாளி சொந்தங்களே அப்படின்னு சொல்லி கூட்டங்கள் அது இதில் பேசும்போது இப்படி தான் ஆரம்பிப்பேன். இந்த பூமாலை பூமாலை சரிங்க நாம் போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று. இன்னொன்று, தலைவர்களுக்கெல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்களா, தலைவர் வர அங்கே வரும்போதே நிறைய பட்டாசு வெடிப்பாங்க. பட்டாசு வெடிக்கிறதுனால காசும் போகுது, இந்த காற்றும் மாசுபடுது, அப்புறம் விபத்தும் நடக்குது. மேலப்பட்டு விபத்து. அதனால் வந்து ஆரம்ப சங்க காலத்துலேருந்து 46 வருஷமாக அதை சொல்லி வரேன், பட்டாசு வெடிக்கூடாது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன், இந்த மாலை போடுறது. அப்புறம் என்னை பார்க்க வரணும்னா பூங்கொத்து, அது பொன்னாடை. பொன்னாடை வந்து நான் அதுக்கு வேறு மாதிரி பேர் வச்சேன். அது சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு தெரியல. சொல்லுங்க, அதை தவிர்க்கிறதுக்கான காரணம் தெரியணுங்களே. ஒரு வித்தியாசமான கட்சின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பொன்னாடை போடுறது, வெள்ளி வைக்கிறது, பட்டாசு வளர்த்துறது, அப்புறம் பதாகைகள் வைக்கிறது, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுவேன். செவத்திலெல்லாம் எழுதக்கூடாது. இப்போ ஒரு மாநாடுனா அதில் எழுதலாம். எப்பவும் நிரந்தரமாக செவத்தில் பேர் எழுதலாம். அதெல்லாம் கூடாது. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது மாதிரி. அதான் பார்த்தேன், இப்போ வந்திருக்கிறது ஒரு 100 பேருன்னா ஒரு மற்ற தலைவர்கள்லாம் ஒரு 50 சால்வ் இருக்கும் இங்கே பக்கத்தில். ஆமாம், எதுவுமே பார்க்க முடியல. எல்லாம் புத்தகம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறத கடைப்பிடிச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக போயிடுறாங்க. ஒரு தரம் திருச்சியில் மாநாடு. அந்த மாநாட்டில் நிறைய பதாகைகள் என்னை பற்றி எல்லாம் வச்சுருந்தாங்க, அப்போதான் வச்சுருந்தாங்க. நான் பார்க்குறதுக்கு போனேன். முதல் நாள் இரவு எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பார்த்தேன். உடனே நான் ஒரு கத்தி எடுத்து நான் சொல்லி அப்படியே எல்லாத்தையும் நான் கிழிச்சினே போனேன். ஓ, நீங்களே கிழிச்சிட்டீங்க? எல்லாம் என் படம் தான். இனிமேல் இது மாதிரி எங்கே அதிலேருந்து பயந்து யாரும் வைக்கிறது கிடையாது. அப்படி ஒரு தரம் அரியலூர் மாவட்டம் கலைஞரை கூப்பிட்டோம். 14வது மாவட்டமாக அப்போ 14வது சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு. அவர் வழிநடுக பார்க்குறாரு. பார்த்து ஒரு இடத்துல உள்ள என் ஃபோட்டோ இல்லை, என்னுடைய பதாகை இல்லை. அப்போ ஆற்காடு வீராசாமி கூட வர்றாரு. வீராசாமி, பார்த்தியா ஒரு படமாவது டாக்டர் படம் எழுதா பார்த்தியா, பதாகை எழுதா பார்த்தியா, எல்லாம் என் படம் தான் வச்சுருக்காரு. எல்லாமே வித்தியாசமாக செய்கிறாருப்பா அவர். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட முதல் சந்திப்பு தேர்தலில் எந்த வருஷம் அதை ஞாபகம் இல்லை. என்ன சொல்லி அழைப்பார் உங்களை? பொதுவாக இப்போ நம்ம தொண்டர்கள் மற்றவங்களாம் ஐயான்னு சொல்கிறாங்க, சில பேர் மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ஒரு தரம் ஐயான்னு சொன்னார். அப்படிங்களா? ஆமாம், ஒரு அப்புறம் டாக்டர்னுவார். நான் அவருக்கே இருக்குது உரிய பெயர், நான் கலைஞர்னுவேன். இந்த இல்லத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்குது. அந்த தூண்களாக இருக்கட்டும், இந்த அமைப்பே வித்தியாசமாக இருக்குது சார்.
ஏதாச்சும் ஒரு இதை பார்த்து இதெல்லாம் கட்டுறீங்களா? அம்மா தான் பார்த்து ஓ அவங்க கட்டினது தான். அது முன்னாடி சின்னதாக ஒரு இது இருந்தது அங்கே, அதை இடிச்சிட்டு இதை கட்டணும். ஏன் நம்ம கலைஞர் அவர்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். அவர் போடுற மஞ்சள் துண்டுக்கு பின்னாடி நிறைய யூகங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் போட்டதா கூட அதை சொல்லுவாங்க. அதில் ஏதாச்சும் உங்களுடைய பங்களிப்பு இருக்குங்களா? எப்படி? கலைஞர் போட்டிருக்காருல மஞ்சள் துண்டு, ஆமாம். அந்த மஞ்சள் துண்டுக்கு முன்னாடி நிறைய யூகங்கள் சொல்லுவாங்க. இங்கே விழுப்புரத்தில் ஒரு மாநாடு போட்டுருந்தாங்க. அவரை கூப்பிட்டு ஒரு இந்த கல்யாண மண்டபத்தில் போடுவாங்க ஒரு நாற்காலி, ராஜா நாற்காலி, அதை ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னேன். எடுத்து வந்து போட்டாங்க. இதில் உட்காருங்க. ஏன் உட்காருங்க, நீங்கள் முதல்வர் ஆக போகிறீங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் துண்டு அவருக்கு போட்டேன். அதை கடைசி வரைக்கும் மஞ்சள் துண்டே போட்டுருந்தேன். அதுக்கு முன்னாடி அவர் வரைக்கும் முதல்வர் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி அவருக்கு போடுற பழக்கம் இல்லை. நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் அதை தொடர்றாரு. அந்த கலர் துண்டு, மஞ்சள் கலர். மஞ்சள் கலர். அம்மா வணக்கம். வணக்கம். ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு மருத்துவரா, அரசியல்வாதியா, பல போராட்டங்கள், தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதிக்காக போராடிய ஒரு தலைவராக எங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் அவர் கூடவே பயணம் பண்ணுறீங்க, இன்பம் துன்பம் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிறீங்க. அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சார் வீட்டில்? அவர் எப்பயுமே எங்கள் கூட ஒரு நல்லா அவரை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. நல்லா அவர் எப்பயுமே நல்லா ஒரு நல்ல மனிதர். நல்ல எப்போதுமே இது மாதிரி மக்கள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காருல்ல, மக்கள் ஏதாச்சும் பத்தி- போராட்டம் அறிக்கைகள் அப்படின்னு ஆமாம் ஆமாம். உங்களுக்கு கூட அந்த நேரம் செலவிடுறது அதெல்லாம் இருக்குங்களா? எனக்கு அதுமாரி இல்லை. ஆனால் அவர் மக்களை பற்றி பண்ணுறது, செலவிடுறது எல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு என்ன பிடிச்சதுமா? அவர்கிட்டயா அவர் ஒரு நல்ல மனிதர். என்கிட்ட வந்து நல்ல நாங்கள் வந்து ரொம்ப நல்லா பழகுறோம், நல்லா இது வருது. அதெல்லாம் வந்து இப்போ உள்ள நீங்கள் ஒரு மனநிலையில் இருப்பீங்கள்ல, நீங்கள் எவ்வளோ காலகட்டங்களில் இந்த அரசியல் பாதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள அரசியல் சூழல் பாமக கட்சிக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறத பற்றி உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? அரசியல்லாம் வேணாங்க. தைலாபுரத்துக்கு உள்ள வரவங்க வந்து முதல்ல பாமக தொண்டர்களா ஒரு விசுவாசியா உள்ள வருவாங்க. இப்போ சமீப நாட்களா உள்ள வரவங்க வந்து தலைவரோட ஆதரவாளர்கள், இது மாதிரி அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படி ஒரு போர்வையில் வராங்களோ? அதெல்லாம் ஆதரவாளர்கள், ஆதரவு இல்லாதவர்கள் அப்படிலாம் கிடையாது. என்ன பார்க்க வராங்க, எப்பொழுதும் வர மாதிரி பார்க்க வராங்க. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். என்ன மாதிரி ஒரு உணர்வை தருது அவங்கள நீங்கள் பார்க்கும்போது? இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ அவங்கள பார்க்குறதுக்கும் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? அது மாதிரி அவங்களுடைய கோரிக்கைகளா? கட்டி பிடிச்சி அவங்க கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. நான் சொல்கிறது ஆண்களை சொல்கிறேன், நீ வேற ஏதாவது. ஏன்னா என் மேலே அவங்க உயிரையே வச்சுருக்காங்க. கடவுள்னு சொல்லுவாங்க, குலசாமின்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படி தான் என்ன அவங்க பார்க்குறாங்க, பார்த்தாங்க, இப்போ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாதி பேர், இப்போ அன்புமணி அவர்களிடத்துல பாதி பேர் அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒரு கட்சியில் வந்து ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்காதா? எந்த பக்கம் நம்ம போகிறது, ஐயா பக்கட்டா இல்லை சின்னவர் பக்கட்டா அப்படின்ட்டு? அது எல்லாமே இங்கே பாதி அங்கே பாதி இதெல்லாம் நீங்கள் கற்பனையாக சொல்லிக்கிறீங்க. நீங்கள் அங்கே போனீங்களா? இல்லை, நம்ம தினந்தோறும் மாவட்ட பொதுக்குழுவில் பங்கேற்கிறாரு, செய்திகளில் பார்க்குறோம், நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த பக்கம் நேற்றைய பேட்டியில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கலைஞர் பாணியை கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸ்டாலின் அவர்களை வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருந்தீங்க. அவர் வந்து செயல் தலைவர் அப்படிங்கிறதுல இருந்து தலைவராக போனார். ஆனால் நீங்கள் தலைவராக அப்படின்ட்டு செயல் தலைவராக கீழே ஒரு இறக்குறீங்க. சப்ஜெக்ட் தான் கேட்பீங்களா? இல்லை, இது நேற்று பேசுனது, அதனால சமீபமாக பேசுனது, அதனால கேட்குறேன். தலைவராக இருந்து செயல் தலைவர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு ஒரு இறக்குறது மாதிரி இருக்கும்ல, டவுன் பண்ணுறது மாதிரி. செயல் தலைவர்ன்றது அது பெரிய பதவி, அது பெரிய பொறுப்பு. அது என்ன மற்றவங்கள என்ன சொல்கிறது, மற்ற பொறுப்பாளர்கள்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படின்னா, அவர் தான் செயல் தலைவர், மற்றவரெல்லாம் செயல் தலைவர் இல்லை, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ செயல் தலைவர் இவங்களெல்லாம் விரட்டி செயல்பட வைக்கணும்.
இல்லையா? அதுக்காக தான் செயல் தலைவர். இது நான் ஏன் கேட்குறேன்னா 2016ஆம் ஆண்டு வந்து அவர் அன்புமணி அவர்களை முதலமைச்சராக இவரை போல வேற யாரு அந்த அளவுக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவ்வளவு திட்டங்களை முன்னெடுத்தாரு. இவர் பின்னாடி நம்ம நடக்கணும், 200 தொகுதிகளில் வந்து நம்ம வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதுவே ஒரு 9 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு வந்து அவருடைய லீடர்ஷிப் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து யாரு மேல தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. நீங்க தவறா சூஸ் பண்ணிட்டீங்களா இல்லை? அது குழந்தை வளர 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 அது செயல்பாடு சரியாக இருக்கும், சரியாக இல்லாமல் போகும். சரியாக இருக்கும், சரியாக இல்லாமல் போகும். அப்போ அந்த காலம் சரியில்லாத காலகட்டத்தில் தான் கொஞ்சம் இன்னும் நல்லா செயல் தலைவராக இருந்து நல்லா செய்யும் அப்படின்றது தான். அது ஊக்கப்படுத்துகிற பொறுப்பு தான் அது. செயல் தலைவர்ன்றது ஊக்கப்படுத்துறது, இன்னும் நல்லா அப்படின்னு. அதனால் அதை வந்து டிகிரேட் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. அதனால் அந்த செயல் தலைவர்ன்றது முக்கியமான. இப்போ அது உதாரணம் தான் ஸ்டாலினை சொன்னேன் இல்லையா? ஆமாம், 94 வயசு வரைக்கும் சக்கர காலையே போயிருந்தார் கலைஞர். இவரு கூட பின்னால் இருந்து அவர் தள்ளின்னு தான் போயிருந்தார். ஒரு செயல் தலைவர் அவர் தலைவர், கலைஞர் செயல் தலைவர். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் தேர்தல் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்யணுன்றதுக்காக அந்த பொறுப்பு அவருக்கு. நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா 2016 இது மாதிரி வழிமொழிஞ்சிங்க. எல்லாருமே இது மாதிரி அவருக்கு பின்னாடி அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணாங்க போனாங்க. இன்னைக்கும் அதே ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது அவர் பின்னாடி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் வந்து இப்போ இங்கே வர கூட்டம் அவங்க மக்கள் அவங்களுடைய மனநிலையெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு 2 3 நாள் இங்கேயே இருங்க, இங்கேயே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடுலாம் கொடுப்போம். நீங்கள் என்ன வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே வெஜ் நான்வெஜ் ரெண்டும் சாப்பிடுங்க. அப்போ இங்கே எல்லாம் காடை கௌதாரி எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் புடிச்சா வந்து உங்களுக்கு அது கிராம பாஷையில் சொல்லணும்னா ஆக்கி போடணும். ஓடுறது பறக்கிறது ஓடுறது பறக்கிறது. ஐயா, இன்றைக்கு காலையில் நடந்த சந்திப்பு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சந்திச்சு போனாங்க. திமுக அங்கம் வகிக்கிற இன்னைக்கு ஒரு முக்கிய கட்சி கூட்டணியில் சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வந்து ஏதாச்சும் கூட்டணி தொடர்பாக பேசுனீங்களா அப்படிங்கிற பல யூகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதை பற்றி அவர் வந்து செல்வ பெருந்தகை சின்ன வயசுலேருந்து என் மேலே பிரியமாக இருப்பார். அடிக்கடி பார்ப்பார். அவர் மேலே எனக்கு அளவு கடந்த ஒரு பாசம். அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் ஒரு பாசம். அவர் அதுலேயும் என் கூட நெருக்கமாக பல்வேறு காலகட்டங்களில் இருந்தவர். இப்போ ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு காங்கிரஸ் பேரியக்கம் இல்லையா, அதனுடைய தலைவராக அவர் வந்தது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அவ்வளோ மகிழ்ச்சி. அதனால் மரியாதை நிமித்தமாக என்னை பார்க்கணுன்னு அவருக்கு தோணுச்சு. வந்தார். எனக்கு ஆனந்தம். பார்த்தாரு, ஃபோட்டோ எடுத்துனார். தம்பி சாப்பிடுமான்னா வேண்டாம், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு போயிட்டாரு. காஃபி டீ குடிக்க மாட்டேன்னு. ஒரு மரியாதை நிமித்தம் தான். நிறைய தலைவர்கள் வருவாங்க போவாங்க, பார்ப்பாங்க. இப்போ திமுக கூட்டணிக்கு இது மாதிரி இங்கே வாங்க, இது மாதிரி வந்தாருன்னு கொஞ்சம் வலுவாகும். நாங்கள் 2 பேரும் உண்மையாக சொல்கிறோம். நீங்கள் சத்தியம் பண்ண சொன்னாலும் சத்தியம் பண்ணுறேன். அரசியலே பேசலை. புரியுதா? அரசியலே பேசலை. அவர் என்ன அதாவது பட்டியலின மக்களோடு அந்த தலைவர்களோடு இருந்த அந்த பழைய நினைவுகள் அதெல்லாம் நேற்று கூட பேசினாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தார். அதை பற்றி தான் பேசியிருந்தார். தவிர சமுதாய மேம்பாடு, சமுதாயம் அந்த பிரச்சனை சம்பந்தமாக தான் பேசுகிறார தவிர அரசியல் அவர் பேசவே இல்லை. நானும் அரசியல் பேசுகிறேன். ஆனால் இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிற சூழ்நிலையிலேயே யாராச்சும் உங்களை யதார்த்தமாக சந்திச்சா கூட அது மாதிரி கூட்டணி கலப்பி கொடுக்குறாங்க. கூட்டணி சம்பந்தமாக பேசுகிறாங்க. கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கிளப்பி வர்றது தான் இல்லை, நீங்கள் சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது யார் சந்திச்சாலும் அது ஒரு கண்ணு காது மூக்கு வச்சு சொல்கிற காலம் இது. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து
மீடியாவுடைய புரட்சி, மீடியா புரட்சி. இப்போ அந்த இது வந்த பிறகு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்த பிறகு இது ஒரு மீடியா புரட்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்த காலத்தில் ஒரு காக்கா வந்து இங்கே வந்து இது இந்த காக்கா டெல்லியிலேருந்து வந்த காக்காயா அல்லது இல்லைங்க இது இங்கேயே சுற்றி நிற்கிற காக்கா, இங்கேயே அதை கரையும், எப்போ பார்த்தாலும் கரையும் கத்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுதா? காக்கா வந்து இந்த பக்கம் இதுக்குள்ளே வந்தாலும் இது இந்த தோட்டத்தை காக்காவா இல்லை வெளியிலேருந்து யாராவது அனுப்பியிருக்காங்களா? அதே மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டிருக்க கூடும். இப்போ சமீப நாட்களாக வந்து மருத்துவர் வந்து திமுக பக்கம் ரொம்ப சாயறது மாதிரி இருக்காரு, அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு யூகங்கள். அதற்கான வாய்ப்புகள் ஆமாம் நீங்கள் தான். நான் இப்போ முடிவு பண்ண முடியும் சொன்னேன். நிர்வாகக்குழு, மாநில நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அது இதெல்லாம் விவாதம் பண்ணி அப்புறம் பொதுக்குழு தான் முடிவெடுக்கும் எந்த முடிவையும். ஆமாம். இப்போ ஐயா சொன்னீங்க அங்கேயே போகிறதா இல்லை எந்த இடத்துல போகிறதா என்ன ஏதுன்றதுலாம் பொதுக்குழுவில் முடிவு. இப்போ ஐயா சொன்னீங்க இந்த மாதிரி பொதுக்குழு அப்படிங்கிறது தான் சேர்ந்து முடிவெடுக்கும், அந்த அளவுக்கு ஜனநாயகம் அப்படிங்கிறது கட்சியில் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வந்து தலைவர் அப்படிங்கிறத நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி அதில் மட்டும் கொஞ்சம் ஒருதலை பட்சமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒருதலை பட்சம்னு எப்படி நீங்கள் சொல்றீங்க? உங்க கருத்தா? இல்லை, அது பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஜனநாயகம் தானே. பொதுக்குழு என்ன சொல்லுது? இப்போ நான் எடுத்துக்கிற முடிவை ஆமாம் ஐயா சரியாக தான் எடுத்துருக்காருன்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு நிறைய கால அவகாசம் இருந்துச்சு. நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி இது மாதிரி நான் தலைவர், இது மாதிரி நீங்கள் இவ்வளோ வருஷம் 46 வருஷம் 96,000 கிராமம் நீங்கள் ஆதரிக்கலாம் மாதிரி. ஏன்னா இது நான் உருவாக்கின கட்சி, ஒரே தனி மனிதன் உருவாக்கின கட்சி. புரியுதா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் தனி மனிதன் உருவாக்குற கட்சிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ என்ன நினைக்கிறானோ அதை செய்யணுன்ற ஒரு விருப்பம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நீங்கள் எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும், ஆனால் அது தேவையில்லை. இல்லை, உங்களை மாதிரி 96,000 கிராமத்துக்கு பயணம் பண்ணவங்க, இவ்வளோ மக்களை சந்திச்சவங்க யாருமே இல்லை. இந்த கட்சியை வளர்த்த அனைத்து பெருமைகளும் உங்களை தான் சாரோ, அது நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனாலும் ஒரு வன்னியர் வந்து திரளாக உங்க பின்னாடி கூண்டாங்க, ஒரு பெருந்திரள் மக்கள் கூட்டம் இருந்துச்சு. அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு, அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குல்ல. அந்த கிரெடிட் அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் எடுத்துக்க முடியாதுங்க இல்லையா? இந்த அளவுக்கு அவங்க உழைப்பு இல்லாமல் அவங்க என் பின்னால லட்சக்கணக்குன்னு சொல்ல மாட்டாங்க, கோடிக்கணக்கான மக்கள் என் பின்னால் வந்ததுனால தான் அந்த கட்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் அது வளர்ந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இப்போ இடையில கொஞ்சம் தொய்கிறது சரி பண்ணணும். இப்போ பண்ணிவிடுவோம், ஒரு 2-3 மாதத்துக்கு பண்ணிவிடுவோம், சரி பண்ணிவிடுவோம். அப்போது ஒரு மற்ற பலமான கட்சின்னு சொல்கிற கட்சிகள் மாதிரி இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு பலமான கட்சின்றதை உருவாக்கிடுவோம். இப்போதற்கு இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும், அவ்வளோதான். இப்போ கூட்டணி தொடர்பாக நீங்கள் பேசும்போதே இன்னும் காலம் இருக்குது, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சொல்கிறாரு, பாமக உள்ளே வந்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து வெளியேறுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய கருத்தை சொல்கிறாரு. அந்த கருத்துக்கு நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. அந்த கருத்துக்கு எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய கருத்தை சொன்னார், அது அவருடைய கருத்து. அதை பற்றி விமர்சனம் பண்ணவோ வேறு எது சொல்லவோ நான் விரும்பவில்லை. அது தேவையும் இல்லாது. பாமக இருக்கிற இடத்துலயே நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் ஒன்றா இருந்தீங்க, தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருந்தாரு. அதான் ஒவ்வொரு சில நேரங்களில் காலம் மாறும், கொள்கையும் மாறலாம் இல்லையா? கொள்கையும் மாறலாம், காலத்துக்கு ஏற்றவாறு கொள்கையை வகுக்கப்படலாம். ஆனால் எல்லா கட்சியும் எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? இது மக்களுக்கான மாற்றம், மக்களுக்கான முன்னேற்றம், அந்த கொள்கை மக்களுக்கான கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை நோக்கி தானே இருக்குது. ஓட்டு போடுறவங்க அவங்க தானே இல்லையா? அவங்க ஓட்டு போடணும்னா எந்த முன்னேற்றமும் இருக்க போகிறதில்ல. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய வாக்குகள் கிடைக்கணும். அப்போ மக்களுடைய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றிய கொள்கையை வகுத்து மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும், ஓ இவ்வளோ நல்ல கொள்கை இருக்கா,
அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து தொடர்ந்து இதனுடைய கொள்கையை சொல்லிட்டு வரோம். மக்கள் நலனுக்காக 2 பேரும் ஒரு அணியில இடம்பெறதுக்காகவோ இல்ல சந்திச்சு பேசுறதுக்காகவோ வாய்ப்புகள் இருக்கா? உங்க பக்கம் கேட்கிறேன். இந்த கேள்விகள்லாம் இன்னும் சங்கடமான கேள்வியெல்லாம் கேள்வி. இல்ல அதான் மக்கள் நலனுக்காக, தமிழக மக்களின் பிரச்சனைக்காகவோ இல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்திலோ ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுக்குற இடத்துலயோ இது மாதிரி சேர்ந்து களமாடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய ஒரு எண்ணம் என்னவாக? வாய்ப்பு இருக்குது, இல்லை இல்லை இருக்குது, இல்லை இருக்குது, இல்லை இருக்குது, இல்லை இல்லை இருக்குது, இருக்குது இல்லை. எங்களை குழம்பிட்டீங்க. இருக்கா இல்ல? உங்க கேள்விக்கு பதில் வந்துட்டேன். அதான் இருக்கா இல்லையாலே எங்களையும் நாங்களே குழம்பி போயிட்டோம். சார் இது மாதிரி இப்போ அவர் சொல்றது அந்த வடு அப்படின்னு சொல்றது, அவர் உயிருக்கு கூட எனக்கு அச்சுறுத்தல் வந்துச்சு, தலித் அல்லாத ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தினாரு, நாடக காதல் அப்படின்ட்டு என்ன வந்து போற இடம்லாம் அது மாதிரி வந்து எங்களுடைய சமுதாயத்திலே குற்றம் சாட்டினாரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுல ஒரு சின்ன ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை ஆண்டு காலம் திரும்பி பார்க்கும்போது அவர் திருமாவளவன் அவர்கள் சொல்றது இதுதான் காரணம். அவர் ஐயா அப்போ வந்து பண்ணது வந்து என்னுடைய உயிருக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தினுச்சு, தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பா இருக்கட்டும், நாடக காதல் விவகாரத்தை வந்து அப்படியே என் பக்கம் திருப்பினதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தினுச்சு. ஆனால் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது நீ சொல்றது. எனக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தாரு. அவர் அன்பழகன் பொதுச் செயலாளர், திமுக அன்பழகன், அவரும் சிறப்பு அழைப்பாளராக நான் இந்த அதில் அரை மணி நேரம் திருமாவளவன் அரை மணி நேரம் என்னை புகழ்ந்தார். நான் செய்த காரியங்களை எல்லாம் பட்டியலிட்டார். எனக்கே ஆச்சரியமா இப்போ என்ன பேச சொல்லியிருந்தாங்க இவ்வளோ பட்டியலை சொல்ல முடியாது. ஆனால் நான் மறந்துட்டு இருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் வரிசையாக சொன்னார். சென்ற வாரம் கூட சொன்னார் பேட்டியில் சொன்னார். ஒன்று தம்பி, திருமாவளவனை மதுரையில் இருந்து திருமாவளவனை இங்கே வட மாவட்டங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நெய்வேலியில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அதில் அவரை வர சொல்லி பேச சொல்லி அதிலேருந்து இங்கே தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பித்தார். அது குறிப்பாக வட மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் அவர் பயணித்தார். அவர் கட்சியை வளர்த்துட்டு வர்றாரு. அவர் அது மறுக்கவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, மருத்துவர் வந்து என்ன அரசியலை விட்டு விலகுன்னு சொன்னா கூட நான் விலகி இருப்பேங்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு உதாரணம், பிரச்சனைக்காக மறைமலை நகரில் ஒரு உண்ணாவிரதம், சாகுமாரே உண்ணாவிரதம் திருமாவளவன் இருந்தார். யாரோ சொல்லி பார்த்தாங்க முடிச்சுக்கணும். நிறைய பேர் போய் சொன்னாங்க முடிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் எல்லாம் என்கிட்ட வந்து என்ன அணுகுனாங்க, என்கிட்ட வந்தாங்க. ஐயோ உண்ணாவிரதம் இந்த மாதிரிலாம் வைராகியத்தோடு இருந்தோம்னா என்ன ஆகுதா, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை, திருமாவளவன் தமிழ்நாட்டுக்கு தேவை, அந்த மக்களுக்கு பாடுபடுறதுக்கு வேறு ஆள் இல்லை, இருந்தாலும் இல்லை இவரை மாதிரி இல்லை. அதனால் வந்து என்கிட்ட வந்து சொன்னதும் உடனே நான் கிளம்பி போய் மாலையில் அவருக்கு சொல்லி அவருக்கு பழச்சாறு கொடுத்து அந்த உண்ணாவிரத்தை முடிச்சு. எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆசை அப்படின்னா, பாமக அப்படிங்கிறது ஒரு 46 ஆண்டுகளாக நிற்காத களம் இல்லை, போராடாத ஒரு பிரச்சனை இல்லை. எந்த போராட்டம் அப்படின்னாலும் அறிக்கை அப்படிங்கிறது தைலாபுரத்துல இருந்து தான் அது முதல்ல வரும். அப்படிலாம் இருந்த ஒரு கட்சி வந்து இன்னைக்கு ஒரு பிளவு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது என்னைக்கு சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையாளராமே நீங்களே ஒரு கோளாறு வச்சு பொழுதுருவீங்க பொழுது இல்ல பாக்குறவங்களுக்கு அது அதெல்லாம் ஒன்றும் பிளவுங்களே ஒன்றும் கிடையாது. இதையே திரும்ப பிளவுன்னு சொல்லிங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இது மாதிரி உங்க ஆசை தானே? ஆமா, உங்க விருப்பம் தானே? எல்லாருடைய தொண்டர்களுடைய விருப்பம், எல்லாருடைய விருப்பமும் பாமக நல்லா இருக்கணும், ஒரு வலுவா இருக்கணும். அவ்வளவுதான். ஒன்று கேட்குறேன், உங்க ஓட்டு எனக்கு கிடைக்குமா ஐயா? உங்க ஓட்டு உங்க வாக்கு எனக்கு கிடைக்குமா? இப்படி தாராளமா பப்ளிக்ல இவ்வளவு பேர் பாக்குறதுல கேட்டா இப்படி ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு கேட்கறது மாதிரி இருக்கு. டைரக்டா இல்ல உங்க ஓட்டு நீங்க போடுவீங்களா எனக்கு கேட்குறேன். போடுவீங்களா? தாராளமா அது மாதிரி மக்களுக்காக அந்த நலன் சார்ந்த அந்த நேரத்துல என்ன அப்படிங்கிறது அந்த நேரத்துல சொல்ல மாட்டீங்க. இல்ல நம்ம தொகுதியில, நான் இருக்கிற தொகுதியில பாமக களமாடுது அப்படின்னே தெரியாதுல்ல, நீங்க எடுக்கிற முடிவு பொறுத்துதான் இருக்கு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல கட்சி, ஒரு நாணயமான கட்சி, வித்தியாசமான கட்சி. என்னென்ன வித்தியாசங்கள் பட்டியலிட்டு சொன்னா அவ்வளோ பட்டியலிடுவேன்.
ஆனால் மற்றவர்களுடைய மனது புண்படும், மற்றவர்களுடைய மனது புண்படும். ஆனால் எந்த கட்சியையும் எந்த தலைவரையும் புண்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் உங்கள் ஓட்டை நான் உறுதிப்படுத்திக்கிறேன். புரியுதுங்களா? இல்ல தொகுதியை உறுதிப்படுத்துறோம்ல ஃபர்ஸ்ட். அது என்னோட தொகுதியில பாமக நிக்கிறாள். எந்த தொகுதின்னு கேட்குறீங்களா? நான் சொல்றேன், நான் ஓட்டு போடுற தொகுதியில பாமக இருக்கணும்ல, நீங்க கேட்டு வாங்குறேன். தஞ்சாவூர் உங்க ஊர் சொந்த ஊர்? தஞ்சாவூருங்க ஐயா. தஞ்சாவூர். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. ஓ, ஒரத்தநாடு. ஆமா. இது மாதிரி சமீப நாட்களாக வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து அன்பு தம்பி அப்படின்னு சொல்றதும், இந்த மாதிரி அவருடைய ஆட்சியை வந்து எந்த ஒரு குறையும் சொல்லலை மருத்துவர் அவர்கள். ஆனால் இதற்கு முன்னாடி வந்து இவர்கிட்டலாம் போய் நான் நிற்கணுமா அப்படின்னு ஒருமையில பேசினாரு. ஒரு முரணா இருக்கு அவர்கிட்ட வந்து ஒரு அனுசரிச்சு போறது மாதிரி. அந்த ஒரு கதவு கொடுக்கறது சாத்தலை அப்படிங்கிறத மருத்துவர் வந்து மறைமுகமா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறவங்க இந்த மாதிரி ஊடகங்கள்ல இது மாதிரி ஒரு செய்திகள் வருது. இல்லை நான் பேசலையே. இல்லை நீங்க பேச மாட்டீங்க அப்படிங்கிறது தான் செய்தியே. நான் எப்போதுமே வந்து ஸ்டாலினையோ அந்த கட்சியை வந்து கொள்கை ரீதியாக ஏதாவது இந்த செய்திருக்கலாம், இதை செய்யணும், இது தப்பு, இது சரின்றது நான் சொல்ல மாட்டேன். தப்பு செய்யும்போது, ஆட்சியில் தப்பு நேரும்போது அதை நான் சுட்டி காட்டுவேன். பெண்குத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை பார்த்துனே இருப்பேன் அந்த செய்திகளை. அதில் இந்த மாதிரி ஏதாவது தவறுகளாக முடிவு எடுத்தாங்கன்னாக்கா அரசு, அதை நான் சொல்லுவேன், சுட்டி காட்டுவேன். பல நேரங்களில் அவங்க திருத்திக்குவாங்க. ராமதாஸ் இப்படி சொல்கிறாரு, சரிதான் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் பெருமக்கள், மற்றவர்கள், முதல்வர் எல்லாமே திருத்திக்குவாங்க. அது ஏன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சியினுடைய இது. அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு மட்டும் போயிடக்கூடாது. அதுக்கு ஆக்கபூர்வமான யோசனையும் சொல்லணும். கிரியேட்டிவாக அதுக்கு என்ன மாற்று, கிரியேட்டிவ் உருவாகும் மாற்று என்ன அப்படின்றது சொல்லணும் ஒரு எதிர்கட்சி. அந்த வேலையை நான் ஆரம்பத்துலேருந்து கட்சி ஆரம்பித்து 89லேருந்து நான் செய்து வரேன். வெளிப்படையாகவே கேட்குற, திமுகவில் இருக்கிற வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மூத்த தலைவர்கள் வந்து மருத்துவர் வந்து உள்ள வரணும், திமுகக்குள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாங்களோ? உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்லை, உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்குறது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டீங்களா? இல்லை, நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே தான் சொன்னேன் இது மாதிரி ஓப்பனாக கேட்குறேன் அப்படின்ட்டு. இப்போ சொன்னீங்களா? உங்ககிட்ட கேட்டீங்களா நீங்கள் அது மாதிரி? இல்லை, அவங்களை சந்திக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதை கேட்பீங்க. அவங்களுக்கு கேட்டுட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றது மறுபடியும் இன்னொரு பேட்டியில் அதை கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, இது மாதிரி ஐயா அந்த சைடு வந்தால் வலுவாக இருக்கும், இன்னும் நம்ம வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை. இந்த கேள்வியை திமுக இரண்டாம் கட்ட தலைவர்னா அமைச்சர் பெருமக்கள், அப்புறம் மற்ற இதெல்லாம் முதல்வரை தவிர மற்றவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு வந்து அடுத்த தடவை இன்னொரு பேட்டி எடுப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் நான் சொல்கிறேன். கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். பொதுக்குழு முடிவே இறுதியான முடிவு. காலையிலேருந்து உங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி தொடர்ந்து மக்களை சந்திச்சாலும் என்ன சொல்றது, உங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு உத்வேகம். உங்களுக்கு வந்ததா? நிச்சயமா இந்த அளவுக்குலாம் ஆக்டிவா நம்ம இருப்போமா அப்படிங்கிறது மாதிரி. ஆமா, என்ன ஒரு இது இருந்தாலும் வெளியில இருந்து ஒரு சிரித்த முகத்தோட புன்னகையோட வர்றவங்களை வரவேற்கிறதா இருக்கட்டும், அவங்க கூட பேசுறதா இருக்கட்டும், பெரிய மகிழ்ச்சி. நீங்க அடிக்கடி தைலாபுரம் தோட்டத்துக்கு வாங்க. நிச்சயமா இந்த தோட்டத்துக்கு வாங்க, நான் பேட்டி கொடுக்குறேன். நிச்சயம் வாங்க. நீங்க எடுக்கக்கூடிய அரசியல் முன்னெடுப்பா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முன்னெடுப்புகள் அனைத்தும் வெற்றியடைய எங்களுடைய கலாட்டா குழுமம் சார்பாக வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தம்பி, நன்றி, மிக்க நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.